ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஹலோ கைஸ். ஹாய் கைஸ். இவர் தான் ஆஸ்ட்ராஜெனிக்கால அழகான தினேஷ். இவங்க க்யூட்டான ரஞ்சனா. நாங்கள் இப்போ திருப்பதி போகிறோம். இப்போ போல கொஞ்சம் நேரம் கழிச்சு போகிறோம். அது தனி விழாக்கு. அவர் வெங்கட பிரசன்னா இப்போ கொஞ்சம் சங்கடத்தில் இருக்காரு. இப்படிதான் நம்ம சின்ன சின்ன ஜோக் பண்ணாலே இப்படிதான் சிரிப்பாங்க. பொதுவாமா சாண்டி கொஞ்சம் ஹாய் காட்டுங்க. கேண்டி கேண்டி அவருக்கு பிடிச்சது கேண்டி. இந்த ஜோக்கு இவங்க காப்பிரைட் பண்ணி வச்சிருக்காங்க, நான் சொல்ல மாட்டேன். ஆரம்பிச்சோன்னே சொல்லுங்க. ஆரம்பிச்சாச்சு. ஹாய். ஆரம்பிச்சு நீங்களே பேசாம இருக்கீங்க, கொஞ்சம் பேசணுங்க நீங்களும். சினிமாட்டிக்கா எடுக்கலாம் அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்களே? நீங்க ஸ்லோப்ல தள்ளுங்க, பெட்ரோல் இல்லையா? யாருங்க ஸ்லோப்ல பின்னாடி தள்ளிட்டு இருக்காரா? ரீடேக்குங்க. எங்க நம்ம போறோம்? ஏதாவது சொல்லியா? நம்ம திருப்பதி போறோம். கேட்டா ஏதாவது சொல்லணும். ஏதாவது சிங்கிள் இருக்காங்களா ஆரம்பத்திலே இப்படி இருந்தா விளாக் எப்படி ராமானுஜம் ஐடி பார்க்ல ஸ்டார்ட் பண்ற பயணம் எங்க ஜாலியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. ராமானுஜம் ஐடி பார்க்ல ஆரம்பிக்கிற பயணம் எங்க போகுது? திருப்பதி போகுது. திருப்பதி போகுதா? திருப்பதி போனா என்ன நடக்கும்? திருப்பம் கிடைக்கும். திருப்பம் கிடைக்கும். லட்டு கிடைக்குமா? லட்டும் கிடைக்கும். இப்படி பேசினா 2 உதவியும் கிடைக்கும். யார்கிட்ட இருந்து கிடைக்கும்? சும்மா பேசும்போது கண்டென்ட்டா வருது. கேமரா ஆன் பண்ணா ட்ரை ஆயிடுறீங்க. அதுதான் गाइस, அது வந்து அன்எக்ஸ்பெக்டடா. ஆக்சுவலா நாங்க இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னா எல்லாரும் திருப்பதி போயிட்டு இருக்கோம். அதுக்கே இப்படி எழுதுற டயர் மட்டும் முன்னாடி திருப்பதி போயிட்டு இருக்கோம். இப்பதான் நாங்க வந்து ராமானுஜம் ஐடி பார்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுக்கே நாங்க 3 ஜிபி முடிச்சிட்டோம். திருப்பதி போய் என்னத்தை காட்ட போறோம்னு எங்களுக்கு தெரியல. ஏங்க பாத்து போங்க. அவன் பார்த்து போட்டோம்டா. ஏய் vlog பண்றேன், நம்ம பார்க்கணுமா போற அவன் பார்க்கணுமாயா? சாமி கும்பிடலாமா? கோவிந்தா கோவிந்தா. முன்னாடி போ ஒன்று கொஞ்சம். இது யார் இப்படி வச்சு விட்டுச்சு? வண்டி ஆஃப் பண்ணிட்டீங்களா? நான் ஆஃப் பண்ணல. சைல்ட் லாக் எடுத்து விடுங்க. சைல்ட் லாக்ல நீங்க போட்டு விட்டீங்களா? போவா? மூவிங்ல இருக்கணும் வீடியோ. நிர்மல் பாத்துட்டியா? போவா? இவங்க தான் சாமியா? இல்ல சும்மா என்ட்ரன்ஸ். யாரு வரவேற்கிறாங்க. சும்மாவா? நான் இங்க பாரு, இந்த இடத்துல உள்ள விடுறாங்க. இன்னும் பைக் விடல பாத்தியா? கார்ல போனதுக்கு அப்புறம் டைமிங் தான் பைக் விடுவாங்க. 4 மணிக்கு தான் பைக். இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. 1 நிமிஷத்துல பைக் விட்டுருவாங்க. என்ன நிர்மல்? 1 நிமிஷம் கரெக்டா பைக் விட்டுருவாங்க. போடலாங்க. திருப்பதி பயணம் தொடங்கியாச்சு. முடிஞ்சாச்சா? வீடியோவில் கரெக்டாக பேசுகிறேன். வீடியோவில் கரெக்டாக பேசணுமா? நான் மியூட் போட்டு பாட்டு போட்டுருவேன். போகி 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 அந்த பாட்டு போட்டுருவேன். போகி இல்லைங்க, பொங்கல் தானே. ஏதோ ஒன்றியா கொஞ்சம் மலை மேலே ஏறணுன்னு கீழே டவுன்லாம் காட்டுங்க, அப்போ நல்லாயிருக்கும். நம்ம வரும்போது அவ்வளவு சண்டை போட்டுருந்தோம் இந்த இடத்துல பாட்டு. எவனுமே இல்லை, எந்த வண்டியுமே இல்லை. ஹாய் சொல்லுங்க. ஹாய், வெல்கம் டு குட்டி சித்து vlogs. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கு, வழுக்குது. இப்போ நம்ம வந்து பாபா விநாசம் போயிட்டு இருக்கோம். வணக்கம் நண்பர்களே. அது யார் சொல்லுவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சத்தமாக பேசுங்க. சத்தமாக பேசினாலே இதில் கேட்காது. இந்த பக்கம் போகணுமா இந்த பக்கம் போகணுமா? பாபா விநாசம் போயிட்டு அங்கே என்ன இருக்குன்றதை நாங்கள் சுற்றி காட்டுறோம். முதல்ல நாங்கள் என்னன்னு பார்க்குறோம், அப்புறம் உங்களுக்கு காட்டுறோம். பேசிடுங்க அவட. ஆமாம், வாங்குற அளவுக்குலாம் அவ்வளோ இருக்காது, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. சொல்லுங்க இது என்னது அப்படி இப்படி சொல்லிட்டு வாங்க. சொல்லுங்க நீங்களே. சங்கு இது தெரியாதா? நான் வேற சொல்லணுமா?
நமக்கு தெரியாத மட்டும் சொல்றாங்க, எல்லாமே தெரிஞ்சதுதாங்க சொல்றாங்க. இங்க பாருங்க போட்டோலாம் இருக்கு அப்படின்னு சொல்லணுமா? போட்டோ பாருங்க என்ன பிரைஸ் விக்குது அப்படின்னு சொல்லணும். எது பார்த்தாலும் சால்ட்டு ஸ்வீட்டு. இது சால்ட்டு, எது சால்ட்டு அதுவா? எவ்வளோண்ணா? 40. நம்ம ஏரியாவில் இருக்க அதே ரேட்டு தான் இதுவும். ஒன்று 20 ரூபா. ஓகே. சால்ட்டு ஒன்று ஸ்வீட்டு. குடிச்சு பார்த்துட்டு எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா தான் இருக்கு. அதே டேஸ்ட் தான். இதை நீங்கள் குடிச்சு பாருங்க, உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க. வேணாமா? எல்லாத்தையும் காட்டி காட்டி பார்ப்போம். எவ்வளோண்ணா அது? 500 ரூபாய் ஆகணும். எதுலண்ணா செஞ்சது இது? இது கருப்பு குதிரை நாடகம்ண்ணா. இது ஸ்டார் பீஸ். இது ஸ்படிகம் கல். இது எல்லாமே ஒரிஜினலில் செஞ்சது. ஒரிஜினல் ஸ்படிகம் கல். இது சிவனோட மாரடிக்காய் சொல்லுவாங்க. ஓ. இது விநாயகனோட சங்கு. இது காட்டு ஒரு கண்ணு தேங்காய். இது ஓ. நாரக்காய். நாரக்காய். மஞ்சகர் பசுபகர் எல்லாம் கட்டியிருக்கேன். வீட்டுக்கு கடைக்கு கட்டலாம். வாசல் தொங்க விடலாம். வாசம் வாசப்படி ஆண்டு. ஆமா. தமர மாதிரி கட்டணும். டிஸ்ட்ரிக் இது. டிஸ்ட்ரிக் நர டிஸ்ட்ரிக் போட்டி பொறமைக்கு பூனே மந்திரம் ஜாது மக்கர் உன்னால எல்லாரும் கண் டிஸ்ட்ரிக் பண் டிஸ்ட்ரிக் இருந்தாலும் சரி, கை வயசு இருந்தாலும் சரி, எந்த மாதிரி எப்படி டிஸ்ட்ரிக் 10 வருஷம் பழைய டிஸ்ட்ரிக் இருந்தாலும் சரி போயிடும். வேற என்ன இந்த மாதிரி ஸ்பெஷலாக இருக்குது இதெல்லாம்? இதுவும் சேம் அவ்வளோதான். அதுதான் டிஸ்ட்ரிக் கட்டுறது. டிஸ்ட்ரிக் கட்டுறது தான் சேம் அவ்வளோதான். இந்த ஃபால்ஸ் பேர் என்ன? அதுண்ணா பாப்பா விநாசனம். தண்ணி வருங்களா அதில்? வாட்டர் ஃபால் வரும். எல்லா டைமுமே இருக்குங்களா இல்லை எப்படி? 24 மணி நேரம் குளிக்கிற அளவு நம்ம போயிட்டு வரலாம். வருஷத்துக்கு 360 நாள் உயிர்நிலை இருக்கும். ஓ. ஆழம் அதிகமாக தான் எல்லாமே. ஓகே. பேசிட்டே போயிருங்க. ஆமாம், இங்கே இருக்க இந்த டேம் வந்து க்ளோஸில் தான் இருப்பாங்க. நம்ம போயெல்லாம் பார்க்க முடியாது. ಇಬ್ಬಳ ಅಮಿದೆ ಬಾಬಾ ವಿನಾಶಂ ಡ್ಯಾಮ್ இதுதான் அந்த கோவில் பாபா விநாசம் கோவில். கங்காதேவி அம்மா வருவா. பார்த்தா இங்கே வந்து வாஷ்ரூம் கட்டி விட்டுருக்காங்க. எங்கெங்கே தண்ணி வருது, ஒரு பைப்பில் தண்ணி வருது போல், அதுதான் குளிக்கிறது போல். எங்கே ஒரு துண்டு எடுத்துகிட்டு வந்தவரை குளிக்க சொல்லு. துண்டு கை மாறிடுச்சு. அவர் எங்கே குளிக்க வந்தவர்? இதை எடுத்தாதான் ஓடும். நம்ம பேசுகிற ஃபன்னு தான், இன்ஃபர்மேஷன் ஒரு பக்கம் இருந்தாங்க. எதாங்க இங்கே வந்து பாத்ரூமில் குளிக்க வைக்கிறாங்க, இதுக்கு அங்கேயே குளிச்சிடலாமே. இதுதாங்க நான் சொன்னேன். இதுக்கு 7 துண்டு, வருஷத்துல 300 ட்ரெஸ்ஸு. எப்படி வருஷத்துல 365 நாள் தண்ணி வரும். தண்ணி வந்துட்டே இருக்கும் பைப்பில். வருதுல்ல, நல்லா இருக்கு, இடம் நல்லா இருக்கு. கிளைமேட் நல்லா இருக்கு. அந்த கிளைமேட் வெயில் இல்லை. இந்த டவுனில் இப்படி கோயில் இருக்கு, கங்காதேவி கோயிலாம். அப்போ இந்த ஃபால்ஸுக்கு பேர் தெரியுமா? பேர் போடல, டேம் தான் போட்டிருக்காங்க. இது வந்து என்ன டேமு? பாபா விநாசம் டேம். பாபா விநாசம் டேம் தமிழில் பாபநாசம், தெலுங்கில் பாபா விநாசம். மொத்தம் எந்த டேமில் வந்து குளித்தாலும் உங்கள் பாவம் போகும். நம்மளால எழுதி வச்சுருக்காங்க, செய்கிற பாவத்தையெல்லாம் செய்ய வேண்டியது, அந்த டேமில் குளித்து பாவத்தை போக்க வேண்டியது. என்ன சொல்கிறோம்? சரி, எங்கே பாவத்தை கழிக்க வந்த ஒரு ஆளை காணோம். போயிட்டாப்புல, கீழே போயிட்டாரு. அவர் நிறைய கழிக்கணும். அவங்க டேப்பில் கழுவு போயிருக்காரு. பாவத்தை கழிக்கிறேன்னு பாத்ரூமில் போயிட்டாரு, கழிக்க போயிருக்காரா? ஏங்க கை இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. பாருங்க, இதுதான் அந்த ஃபால்ஸ். கொஞ்சம் ஆழம் அதிகம். ஐந்தறியில் கூட 5 இடத்துல தான் தண்ணி வருங்க, இங்கே 32 இடத்துல தண்ணி வருது. இங்கே 12 இடத்துல தண்ணி வருது. எங்கள் வீட்டு பம்பு செட்டில் இதை விட அதிகமாக வருங்க.
ஆனால் இது வந்து இயற்கையான தண்ணி, இயற்கையான தண்ணியா? Natural water. நாங்களாம் என்ன வச்சுட்டு வந்து ஃபார்முலா போட்டு உருவாக்கிட்டு இருக்கோமா? ஷவரில் குளிக்கிறவனுக்கு பவர் இருக்கும், அது ரிவரில் குளிக்கிறவனுக்கு பவர் இருக்கும், இதில் குளிக்கிறவனுக்கு பாலத்தில் குளிக்கிறவனுக்கு பவர் இருக்கும். என்னங்க சூப்பரா இருக்கு குளிக்கிறது சூப்பராக இருக்கு. நீங்கள் எடுக்கிறீங்க, எடுங்க. இப்போ நம்ம வந்திருக்க இடத்தோட பேர் என்ன? பாபா விநாசம். அப்படின்னா என்ன? இங்க வந்து 12 ஃபால்ஸ் இருக்கு, 12 தொட்டி, 12 பைப் இருக்குது. 12 பைப் இருக்கு. வீடியோ இருக்கு எல்லாம். ஆமா, 12 பைப் இருக்கு. அந்த 12 பைப்ல நம்ம குளிச்சுக்கலாம். 12 பைப்பில் குளிச்சுக்கலாம், 12 குளிக்காமே இருந்துக்கலாம். ஒரே டைம்ல 12 பேர் குளிக்கலாம். இது வந்து ஒரு இதுக்காக நம்ம இங்கே வர்றது ஒருத்தா? ஒருத்தர் தான் சாமியை பார்க்கலாம். 12 பைப் வித்தியாசமா இருக்கு, அதை பார்க்கலாம். வண்டிக்கு 50 ரூபா கொடுத்து வர்றது ஒருத்தா? அது ஒருத்தர் இல்லை. வண்டிக்கு பார்க்கிங் இல்லாமல் கண்ட இடத்துல நிப்பாட்டிட்டு வர்றது ஒருத்தா? ஒருத்தர் இல்லை. சரி, பார்த்துக்கங்க. இதுக்கு எதுக்கு உள்ளே போகிறான்? ஏழே இப்படி வாங்க போகலாம். அங்கிட்டு வேணாம், அங்கிட்டு போவோம். ப்ரோ, லஞ்சு நம்ம எங்கே சாப்பிட போகிறோம்? அதுதாங்க சாப்பிட்டுலாம் கடையில. அன்னதானம். கடையில் சாப்பிட்றியா? திருப்பதி வந்துட்டு கடையிலையா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் கருத்து என்ன? திருப்பதி வந்து அன்னதானம் சாப்பிடாம எப்படி போக முடியும்? அன்னதானம் தான் சாப்பிடுவோம். சார் நீ உன்னோட கருத்து என்ன? நம்ம வந்து திருப்பதி வந்துட்டு அன்னதானம் திருப்பதி சாவா? திருப்பதி வந்துட்டு அன்னதானம் சாப்பிடாம போனா வந்து வெங்கடாஜலபதி கோச்சிப்பாரு. அதனால நம்ம அன்னதானம் சாப்பிட்டு தான் நம்மளோட ரொம்ப கிரிஞ்சா பேசுறாங்க. சாப்பிடுவாருங்க அவர் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி. அப்படி சாப்பிட்டா வெங்கடாஜலபதியில் நாங்களாம் கோச்சுப்போம். அதனால அந்த கண்டென்ட்டை கட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இடத்த சுற்றி பார்த்துட்டு நம்ம மேலே போய் அன்னதானமே சாப்பிடுவோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க அன்னதானம் சாப்பிட்டு. காரசாரமாக நல்லா வைப்பாங்க. ஒரு சட்னி எல்லாம் கொடுப்பாங்க சிவப்பு கலரில். தொட்டுக்க என்னங்க இருக்கும்? தொட்டுக்க தாயா சட்னி கொடுப்பாங்க. தொட்டுக்கனா காய்கறி கூட்டு அதாங்க முட்டைகோஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அது ஏதாவது அதாங்க தொட்டுக்க. அது கொடுப்பாங்க. ஒரு கூட்டு கொடுப்பாங்க இல்லையா? கூட்டு பொரியல் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. பாயாசம் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு. கூட்டு பொரியல் ரசம் ஸ்வீட்டு. அது சரி கூட்டமா இருக்கும். அதுதான் சொல்றேன். நீ என்ன முகமூடி போட்டுக்கிட்டு பேசிட்டு இருக்க? இல்லங்க டயர்ட் ஆயிடுச்சு. எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் அங்க அதுக்குன்னு ஆள் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஃப்ளோரா கட்டி வச்சிருக்காங்க. அதனால பிரச்சனை இல்லை. அன்னதானம் சாப்பிட்டுட்டு தான் நம்ம போறோம். நம்ம சாப்பிட்டு தான் நம்ம பயணத்தை ஆரம்பிக்கிறோம். வெங்கடாஜலபதி பயணத்தெல்லாம் பாதி பயணம் முடிஞ்சிருச்சு. இன்று பயணத்தை ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு குடன் பயணம். குடன் பயணம். டே 2. தெம்பா போய் குடன்ல போய் தூங்குறோம். ஆமா, தெம்பா போயிட்டு தூங்குறோம். டே 2 குடன் பயணம். உண்மையிலே ஏதோ ஜூ அனிமல் மாதிரி பேசுறீங்க. யாரு? சாப்பிடுறோம் போய் குடோன்ல எல்லாம் தூங்குறோம். இப்போ நம்ம பாபா விநாசம் ட்ரிப் முடிஞ்சிச்சு. ஆகாசம் முடிஞ்சு மாதிரியா? ஆகாச கங்கா போயிட்டு இருக்கோம் நாங்க. ஆகாசங்க ஆகாயங்க அங்க இருக்கு. பாபா விநாசம். அட பாவி, இந்த ஆப்போசிட்ல போயிட்டு. ஏய், நீ விவராவிங்க எல்லாம் இதான் ஒன்வேல போற. எவ்வளவு வழி பார்க்கவே இல்ல. வெறுப்பாவறாங்க. அத கைய காட்டுறாரு அங்க இருந்து. ஒரு ஏத்து பாத்துக்கலாம். பரவாயில்ல. ஆப்போசிட்ல வந்தாங்கன்னா அப்படியே வந்தா நம்ம எப்படியா போறது? அந்த ஆப்போசிட்ல வந்தா இந்த டெம்போக்கு பின்னாடி வண்டி நிப்பாட்டிடுவான். ஆப்போசிட் தான் வந்து நிக்கிறானுங்களே அங்க. ஐயோ, அதே அப்படி அவசரப்பட்ட. ஏன் பின்ன அவன் அதுக்கு முன்னாடி என்னங்க அந்த ஜீப் 3 வீல்ல போகுது. ஆப்போசிட்ல வர ஜீப்பே ஓரமா நிக்குது. ரைட்ல வர ட்ரெயின் மாதிரி வந்துட்டாங்க ஃபுல்லா. இருமா. இப்போ லெஃப்ட் எடுங்க. லெஃப்ட் விடுங்க. இருங்கம்மா ஒடிக்கலாம் அவசரப்படாதீங்க. பதட்டப்படாதீங்க. அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பின்னாடி உள்ளவருக்கு ஸ்லோ பண்ணிட்டாரு அவரு. ஆமா, அவர் கொஞ்சம் இப்ப ஏதாவது ராங் ரூட்ல போக கூடாது. இதுதான் அவசரப்படக்கூடாது. இருக்க மலைப்பாதையில ஒரு வண்டி பின்னாடி ஒரு வண்டி தான் போகணும். உள்ள இருந்து ஒரு அக்கா ஹாய் காட்டுறாங்க. பாத்தீங்களா? நாங்க அதெல்லாம் பாக்குறது இல்ல ப்ரோ. நாங்க வந்து இது மாதிரி பார்க்க மாட்டோம். சாமியை மட்டும் தான் பார்ப்போம். நாங்க மாமியும் சேர்த்து பார்ப்போம். கொஞ்சம் கை வாங்க வச்சுக்கோங்க. இவ்வளவு பேச தெரியல. அது அம்மாவாசை கவர் ஆகணும்ல. அது கவர் ஆகணும்ல. பின்னாடி கவர் பண்றது தாங்க. இப்போ இங்க இறங்க போறோமா இல்லையா? இறங்கலாம் போ. இதை ஏறிக்கிட்டு இருக்கோம்ல. இல்லங்க, இப்போ இதுக்கு அதுதான் ஒரு நல்ல இடங்கள் வந்தா இறங்கலாம். வச்சுக்கீங்க. அம்மாவாசை கண்ணாடிலாம் எதுக்கு? வீடியோ ஆன்ல இருக்கணும். இவன் ஒரு அக்கா போட்டு தாங்க முடியலையா? கூலிங் கிளாஸ் போட்டு தான் ஓட்டு வந்துட்டு இருக்கான். ஸ்டேரியம் கை வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து கூலிங் கிளாஸ் போடாம வைக்க மாட்டேன். சோத்துல கை வைக்கிறது மாதிரி அன்னத்துல வைப்பனை தவிர என் கண்ணத்துலையும் கை வைக்க மாட்டேன். சோத்துல கை வைக்கிற மாதிரி சேத்துலையா? வேற ஏதாவது சொல்ல, சும்மா இருங்க. ஒண்ணு பேசுங்க. ஏங்க இதெல்லாம் கண்டென்ட் தாங்க. நான் சும்மாவே நீ ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கேன். இதுல இப்போ கண்ணாடியே போட்டு பழைய ஐட்டம்மா. முடி என்ன அதே மாதிரி இருக்கு ப்ரோ.
என்ன பண்ணி இப்போ என்ன பண்ண போறான்னு ஒன்றும் புரியுது. ஐட்டன்ல ஓட்டிட்டு ஐட்டம் மாதிரியே இருக்கியம்மா என்னமா பண்ணுறீங்க? இதுதான்மா ஃபேமிலி ஆடியன்ஸ் ரசிக்க மாட்டாங்க. ரொம்ப தவறுமா. ஐயோ கை பக்கத்துலேயே பாஸ் பட்டன் ஏதாவது வச்சுக்கேன்க்கா. பாஸ் பண்ணட்டா? பாஸ் பண்ணிடவா? ரெக்கார்டிங்கில் பார்த்துக்கலாம். இது ப்ரோ நான் கொஞ்சம் சிகப்பாக இருக்கேங்க, என்னன்னு தெரியல. நீ குளிச்சிருக்கீங்களா? என்னங்க நேச்சர் வாட்டரில் குளிச்சிருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்களா ஃபால்ஸில் நேச்சர் வாட்டர் அந்த மாதிரி. ஃபால்ஸ் அந்த ஃபால்ஸ்னு சொல்லாத. ஃபால்ஸ்னு சொல்லாது உங்கள் ஃபால்ஸ். நெர்மல் இந்த மாதிரி ஃபால்ஸ் பார்த்திருக்கியா? நம்ம ஒரு ஃபால்ஸ் போனோம் பார்த்தியா? நீங்க கூட்டு போன வால்ஸோட இந்த வால்ஸ் எவ்வளவு ஓகே. இதுல ஆக்சுவலா நத்தம் பக்கத்துல புட்டுப்பட்டிக்கிட்ட ஒரு ஃபால்ஸ் இருக்குதுங்க. சரி அந்த ஃபால்ஸ் இந்த ஃபால்ஸோட எவ்வளவு பரவாயில்ல. டிராஃபிக்ல இறங்கி போறாரு. ஏங்க நீங்க என்ன கவர் பண்ணுங்க ப்ரோ. ஏங்க யாருங்க நீங்க? இயற்கை ரசிக்க போறாராமா, எட்டி பார்த்துட்டு வர்றாரு. இப்போ வந்து இந்த இடம் நல்லா இருக்கு, அதை வீடியோ எடுப்புன்னு சொல்லுவார் பாரு. கண்டிப்பா வேற இறங்குனது மட்டும் இல்லாம நம்மளே சேர்த்து இறங்க வைப்பாரு. அழகான பூக்கள். இதை பாத்துருக்கீங்களா? இது வந்து கார்ல வந்து செடியூஸ் பண்றதுக்காக யாராவது போனீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. செடியூஸ் பண்றதுக்காக வச்சிருக்காரு. இங்க பாருங்க இந்த பூ பாருங்க சூப்பரா இருக்கு. இந்த பூ இதே ஒரே நேரத்துல வச்சு வாங்கிடுறாங்க ப்ரோ. பூ வேற கொண்டு வந்திருக்காரு. எங்களை என்ன பண்ண போறான்னு தெரியல. நல்லா தாங்க இருக்கு, ஒரு மாதிரி மார்க்கமா இருக்குங்க ஸ்மெல்லு. நல்லா இருக்கு. அடிக்கடி நீங்க உங்களை நீங்களே செடியூஸ் பண்ணிப்பீங்களா? செல்ஃப் செடியூஸ் இதுக்கு பேரு. நம்மள மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. நம்மள மாதிரி எல்லாம் கால் வைக்கிறேன்னாங்க. நம்மள மாதிரியே பைத்தியக்கார ஒருத்தன் போறாங்க. என்ன பண்றது? பைத்தியக்காரங்களா? இது பாருங்க ஒருத்தன் போறான், என்ன பண்றான்னு பாப்போம். அவனை அவனா ஓரமா போய் போட்டுட்டான். அவனும் போக மாட்டான், அப்புறம் போட மாட்டான். மேல எடுக்காது, அதுக்கு மேல வந்து இதாகாது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் கரெக்ட் ஆயிடும். அங்க இருக்காரு. சாமோ வர வேண்டியதானா? பார்க்க போங்க. எடுத்துட்டேன். நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லிடுங்க. இங்கே பாருங்க, இவர் நாங்கள் உட்கார்றதுக்கு இடம் கேட்டால் விட மாட்டேன்ட்டாரு. பொண்ணு உட்கார்றதுக்கு இடம் கேட்டால் விடுறாரு. இது என்னங்க நான் மலையோட இதை மினியேச்சர் எது எது எங்கெங்கே இருக்கு அப்படின்ட்டு. இது வந்து ஒரிஜினல் அந்த இதோட சாப்பிட்டு வந்து பார்ப்பா எப்படி கேட்குறேங்க. ஆமாம் ஒரிஜினலோட மினியேச்சர் சும்மா ஆர்ட் ஆர்ட்டு தான். வரலாம் அந்த காலத்தில் இருந்திருக்கும்ல உண்மையிலே ப்ரோ. எது எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துட்டு ஒவ்வொரு சாமி ஒவ்வொரு இடத்துல வீடியோவில் சூப்பராக இருக்குது பார்க்க. அங்கே போயிட்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். வச்சு பீஃப் பிரியாணி சப்பாத்தி மணாலியில் சாப்பிட்டோம் நைட்டு 1 மணிக்கு. மணாலி போயிருந்தப்ப மணாலியில் எங்கே கேட்குறீங்களா? கசோல் கிட்ட. கசோலா உள்ளே இருக்கிறது தான் பெரிய லட்டு, அது 200 ரூபாயா. இந்த சின்ன லட்டு இங்கே இருக்க சின்ன லட்டு எல்லாமே ஒரு லட்டு 50 ரூபா. நீங்கள் வந்து சாமி பார்த்துட்டு கூப்பனோட வந்து வாங்கலாம். அந்த கூப்பனுக்கு ஃப்ரீ லட்டு கொடுப்பாங்க. அது இல்லைனா நீங்கள் டேரெக்டாக இந்த கவுண்டருக்கு வந்தீங்கன்னா இந்த கேரி பேக் ஒரு கேரி பேக் 5 ரூபா. இதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு லட்டு 50 ரூபாய்க்கு நீங்கள் இந்த லட்டு வாங்கிக்கலாம். இது அன்லிமிட்டட் லட்டு தாங்க, நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி லிமிட்டட்லாம் கிடையாது. பாறைகள் ரெட்டை பிள விட்டு உடைபடு படையப்பா குடி இல்ல கிளி
படையப்பா நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவர் வெட்டி தலை கொண்டு படையப்பா துணை உண்டு இளைஞர்கள் பக்கத்துணை உண்டு புதியவர் பக்கத்துணை உண்டு முடிவெடு படையப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சிய கட்டம் வரை எட்டு படையெடு படையப்பா